சரி, ஒரு ஏஐக்கு எப்படி ட்ரெய்னிங் குடுக்கறதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கு ஒரு பரீட்சை வச்சுதான் இந்த முக்கியமான ஸ்டேஜுக்கு பேரு டெஸ்டிங் ஃபேஸ். அதாவது ஏஐயோட ஃபைனல் எக்ஸாம். இப்போ இந்த ட்ரெய்னிங்குக்கும் டெஸ்டிங்குக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ட்ரெய்னிங் அப்போ ஏஐக்கு கேள்வியும் கிடைக்கும், பதிலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஓபன் புக் எக்ஸாம் மாதிரி தான். ஆனா டெஸ்டிங்ல அதுக்கு முன்னாடி பார்க்காத புது கேள்விகள் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆன்சர்ஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் பேப்பரு தான் டெஸ்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுல ஏஐ பார்க்காத புது ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அப்போ ஆன்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? அது முழுக்க முழுக்க தன்னோட மூளையில இருக்கிற அறிவை நம்பிதான் இருக்கும். இந்த மூளையத்தான் டெக்னிக்கலா லேர்ன்ட் மாடல்னு சொல்றோம். ஏஐ கத்துக்கிட்ட எல்லா லாஜிக்கும் இதுக்குள்ளதான் இருக்கும். சரி, இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். ஸ்டெப் 1, ஏஐக்கு புது டெஸ்ட் பேப்பர் கிடைக்குது. அடுத்து ஸ்டெப் 2, அதோட மூளையை யூஸ் பண்ணி அந்த புது கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம். ஃபைனலா ஸ்டெப் 3, அது கொடுக்கிற பதில்களை நாம ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது கணிப்புகள்னு சொல்லுவோம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நிஜ உலகத்துல ஏஐ எந்த அளவுக்கு திறமையா வேலை செய்யும்னு நமக்கு காட்டும். சரி, ஏஐ பாஸா ஃபெயிலா? அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்து உண்மையான சரியான பதில்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த கம்பேரிஷன் தான் ஏஐ பரீட்சையில பாஸ் பண்ணிடுச்சா இல்லையாங்கிறத நமக்கு கரெக்டா சொல்லும். ஆக இந்த டெஸ்டிங் தான் ஒரு ஸ்மார்ட்டான ஏஐக்கும் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய ஏஐக்கும் உள்ள வித்தியாசத்தையே காட்டுது.